ஸோ தானே இப்போ நீ வந்து ரீபார் டிசைனர் அந்த 4 to 5 இயர்ஸு அப்போ உன்னோட பே எப்படி இருந்தது? இப்போ உன்னோட பே எப்படி இருக்கு? ஐடி சர்வீஸ்க்கு மூவ் ஆனதுக்கப்புறம் பர்சனல் க்ரோத்தாக நீ என்ன ஃபீல் பண்ணுற? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. ஸோ ஆக்சுவலாக இப்போ நீ பேக் அண்ட் டெவலப்பராக இருக்க, உன்னோட டிபிக்கல் ஜாப் என்னவா இருக்கும்? இப்போ நீ ஆஃபீஸ் போவ, கோடிங்கில் ஒர்க் பண்ணுவியா, டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவியா? உன்னோட டிபிக்கல் ஜாப் என்ன ஆக்சுவலாக பேக் அண்ட் இதுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமா? பிகாஸ் இப்போ சில பேர் வந்து எனக்கு கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லி டெக்னிக்கலாக போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி டெக்னிக்கலாக போகிறவங்களுக்கும் வந்து இந்த கம்யூனிகேஷன் முக்கியமா? லைக் இல்லாத ஒர்க் பண்ண டெவலப் பண்ணிக்கலாமா? லைக் ப்ரோக்கன் இங்கிலீஷ் இருந்தால் கூட ஹேண்டில் பண்ணிக்கலாமான்னு நான் கேட்குவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வின். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தனசேகர் இருக்கான். ஆக்சுவலாக நான் இவனை பார்க்க பெங்களூர் வந்தேன். ஸோ அப்போ தான் தோணுச்சு, லைக் இவனும் பேக் அண்ட் டெவலப்பராக இருக்கான், நம்ம ஏன் இவனை வச்சு ஒரு வீடியோ எடுக்கக்கூடாது? பிகாஸ் 2025 நிறைய பேர் ஐடி ஜாப்புக்கு மூவ் ஆகணும்னு பார்ப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பேக் அண்ட் டெவலப்பருக்கு ஸ்கோப் இருக்கா? அது போகணுன்னா என்னெல்லாம் படிக்கணும்? அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் பேச போகிறேன். ஹை மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டா. ஓகே ஃபைன். குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ என்னென்னா லைக் ஃபஸ்ட்டு உன்னை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடு, அதுக்கப்புறம் நான் கொஷின்ஸ் கேட்குறேன் எப்படின்னு. என் பேர் வந்து தனசேகர். நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சிவிலில் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறமா கோவிட்க்கு அப்புறம் நான் வந்து கெரியர் சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து பேக் அண்ட் டெவலப்பராக நோபுக்கரில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நீ வந்து பேக் அண்ட் டெவலப்பர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சிவில் இன்ஜினியராக இருந்த, ரைட்டா? ஸோ எப்படி உனக்கு அந்த ட்ரான்சிஷன் ஆச்சு? லைக் எப்படி அந்த மைண்ட் செட் வந்தது? அதுக்காக நீ என்ன எஃபர்ட்லாம் தனியாக போட்ட? கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணியா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல. ஆக்சுவலாக ஒரு 1-2 இயர்ஸ் வந்து நான் ஃபுல்லாக சிவிலில் தான் வந்து எஃபர்ட் போட்டிருந்தேன். ஏன்னா நான் போனதே வந்து ஒரு டிசைன் ஃபீல்டு தான். ரீபார் டீட்லராக இருந்தேன். ஸோ அதுலேயே நான் வந்து எப்படி இது பண்ணலாம், அதில் என்ன அட்வான்ஸ்டாக என்ன கற்றுக்கலாம், 3D மாடலிங் அந்த மாதிரி எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆனால் நான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆல்ரெடி அந்த டெசிக்னேஷன் இருக்கவங்க கூட கனெக்ட் பண்ணி நான் கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, அவங்களுக்குமே பெருசாக க்ரோத் இல்லை. ஸோ அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா யோசித்தேன், சரி ஓகே இந்த ஃபீல்டில் எவ்வளோ நாள் இருக்க முடியும். அப்போ தான் வந்து ஆல்டர்னேட்டாக என்ன நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த் நான் டைம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோட கசின் மூலியமாக தான் வந்து அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் வந்து சோகோவில் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போ அவன் ஹெல்ப் பண்ணுறேன்னா, ஸோ ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ஒரு 6 மந்த் டைம் எடுத்து நானே செல்ஃபாக லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணோடனே எனக்கு என்னமோ வந்து இது செட் ஆகும் போல தோணுச்சு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ப்ராப்ளம்ஸ்லாம். ஸோ அப்படி தான் எனக்கு வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ தானே இப்போ நீ வந்து ரீபார் டிசைனர் அந்த 4 to 5 இயர்ஸு அப்போ உன்னோட பே எப்படி இருந்தது? இப்போ உன்னோட பே எப்படி இருக்குது? ஐடி சர்வீஸ்க்கு மூவ் ஆனதுக்கப்புறம் பர்சனல் க்ரோத்தாக நீ என்ன ஃபீல் பண்ணுற? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. ஓகே. ஸோ பேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணுறப்ப என்னோட பே வந்து சம் ஒரு 10K 11K தான். ஸோ அதில் வந்து ஒரு 2K 3K நம்மளோட ட்ராவல் அலவன்ஸ்க்கே போயிடும். அந்த அளவில் தான் இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஃபீல்டை விட்டு ஸ்விட்ச் ஆகும்போது கடைசியாக அத்தனை வருஷம் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ண அப்புறமும் என்னோட சேலரி பார்த்தோன்னா 24,000 தான். ஸோ ப்ளஸ் சம்திங் வரும். ஸோ அதுதான் என்னோட பேவாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அப்படியே அங்கே நான் எங்கே என்ன வாங்கிட்டு இருந்தோம் அதை விட மோர் தென் 100% இங்கே மோர் தென் 150-200% கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு வந்து இங்கே பே வந்துச்சு. ஃபைன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நீ பேக் அண்ட் டெவலப்பராக இருக்க, உன்னோட டிபிக்கல் ஜாப் என்னவா இருக்கும்? இப்போ நீ ஆஃபீஸ் போவ, கோடிங்கில் ஒர்க் பண்ணுவியா, டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவியா? உன்னோட டிபிக்கல் ஜாப் என்ன ஆக்சுவலாக பேக் அண்ட் டெவலப்பர்? ஸோ ஒரு பேக் அண்ட் டெவலப்பரை பொறுத்த வரைக்கும் காலையில் போனோடனே நமக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்கும். ஸோ நம்மளோட டேவை பிளான் பண்ணுற மாதிரி நம்ம இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ண போகிறோம், நேற்று என்ன ஒர்க் பண்ணோம், என்ன ப்ராக்ரஸில் இருக்குது, நம்ம ஏதாச்சும் ஸ்டக் ஆகிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் இருக்கும். ஸோ அது பேர் ஸ்க்ரம்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரம்னு இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து நம்ம ஏதாச்சும் பிளாக்கர் இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு ஸ்டக் ஆகிருக்கோம்னா நம்ம சீனியர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேனேஜர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த டேவை பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏதாவது ப்ரொடக்ஷன் பக்ஸ் வரும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு வந்து ப்ரியாரிட்டி. ஏதாவது பக் இருந்தால் அது வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டோரிஸ், ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஏதாவது ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ எங்களோட போர்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ பேக் அண்ட் டெவலப்பராக நீ வந்து என்னென்ன லாங்குவேஜ்லாம் ஒர்க் பண்ணுற? என்ன லாங்குவேஜ்லாம் தெரியும்? ஏதாவது பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறியா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லு, லாங்குவேஜ் அந்த டெக்னிக்கலாக. ஸோ பேக்எண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஜாவா. ஃப்ரேம் ஒர்க் வந்து ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேக்எண்டில் வந்து அதான் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. உன்னோட லாங்குவேஜை பொறுத்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் மாறும்.
இப்போ பைத்தான் எடுத்தனா அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், ரூபி இருக்குது, அந்த மாதிரி நிறைய மல்டிபிள். அது வந்து யூஸ் கேஸை பொறுத்து. ஸோ என்ன அப்ளிகேஷன், அது எந்த லெவலில் ஸ்கேல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன், அதை பொறுத்து அந்த மேனேஜர்ஸோ இல்லை அந்த கம்பெனி வந்து சூஸ் பண்ணும் என்ன நம்ம என்ன டெக் எடுத்தால் நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். இப்போ சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஒரு சிம்பிளர் ஃப்ரேம் ஒர்க் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பெரிய ஆர்கனைசேஷன் போகும்போது அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான ஃப்ரேம் ஒர்க் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக எல்லாமே வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நீ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப் படிச்சுட்டு பேக் எண்டுக்கு போயிருக்க ரைட்டா? ஸோ இப்போ வந்து பேக் எண்ட் டெவலப்பர் மட்டும் பண்ணுறதுனால அந்த ஜாப் வந்து செக்யூராக இருக்கா, லேர்னிங்ஸ் இருக்கா? பிகாஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா நீ யூஐ யூஎக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நீ பார்த்துப்ப. இப்போ பேக் எண்ட்றதால பேக் எண்டில் மட்டும் ஒர்க் பண்ணுவேன். அந்த ஜாப் வந்து செக்யூராக இருக்கா, லேர்னிங்ஸ் இருக்கா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் வந்து நிறையவே இருக்கும். அதுவும் கம்பெனியை பொறுத்து தான். நீ ஸ்டார்ட் அப்பில் போனோன்னா உனக்கு லேர்னிங் வந்து இதே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மீட்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாங்களோ நம்மளே தான் ரெக்குயர்மெண்ட் கலெக்ட் பண்ணணும், நம்மளே தான் ஒர்க் பண்ணணும், நம்மளே தான் அதை டெலிவர் பண்ணணும், டெமோ கொடுக்கணும். ஸோ டாப் டு பாட்டம் வந்து நீ பண்ணுற ஃபீச்சருக்கு வந்து நீ தான் ஓனர்ஷிப் எடுக்கணும். ஸோ லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா ஒரு டெக்னிக்கலாக மட்டும் இல்லாமல் உனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய ஸ்கில்ஸ்லாம் நீ வந்து லேர்ன் பண்ணலாம். எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அதை நிறையவே கற்றுக்கலாம். ஸோ இதில் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கில் தான். நீ ஒன்று எந்த லெவலுக்கு நீ வந்து அப்டேட் பண்ணிருக்க, டெக்னிக்கலாக நீ வந்து இப்போ நீ ஒரு டெக்னிக்கல் பர்சனா நீ டெக்னிக்கல் ஸ்கில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ உன்னோட ஸ்கில்லை பொறுத்து தான் மார்க்கெட். ஸோ உன் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் உன்கிட்ட தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறோன்னா 200% கூட ஹைக் வாங்கலாம், மோர் தென் தட் கூட வாங்கலாம். ஸோ நம்ம கிட்ட தான் அந்த இது இருக்குது. ஸோ நீ வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க, எனி டைம் வந்து நீ இன்டர்வியூக்கு ரெடியாக இருக்குன்னா நம்ம வந்து ஜாப் வந்து பார்த்து பயப்பட தேவையில்லை. ஸோ என்னோட அடுத்த கொஸ்டின் அதே தான். இப்போ நீ சொன்ன ஸ்க்ரம் காலில் வந்து நிறைய டீம் கூட நீ ஹேண்டில் பண்ணுவேன், டிசைனு நீயும் டெவலப் பண்ணிட்டு சில சமயம் நீயே வந்து கூட ஸ்க்ரம் கால் எடுப்ப உன் டிஎல் இல்லைனா. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்தோன்னா அவுட் ஆஃப் த ஸ்டேட்டு. ஸோ அங்கே வந்து நம்மளோட லாங்குவேஜ் தமிழ் தான் தெரியணும்லாம் இல்லை, காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமாக. பிகாஸ் இப்போ சில பேர் வந்து எனக்கு கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லி டெக்னிக்கலாக போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி டெக்னிக்கலாக போகிறவங்களுக்கும் வந்து இந்த கம்யூனிகேஷன் முக்கியமா? லைக் இல்லாத ஒர்க் பண்ண டெவலப் பண்ணிக்கலாமா? லைக் ப்ரோக்கன் இங்கிலீஷ் இருந்தால் கூட ஹேண்டில் பண்ணிக்கலாமான்னு நான் கேட்குவேன். ஸோ இந்த என்னோட ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கன் இங்கிலீஷ் இருந்தாலும் பரவாயில்ல. நீ டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்குன்னா நீ வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். அவங்களுமே அதை ரொம்ப இது பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. உங்ககிட்ட கொடுத்தா ஒர்க் முடியுதா, ஸோ உன்னால் வந்து நீ ஒரு கிராஸ் டீம் டிபெண்டன்சி இருக்குன்னா நீ வந்து அவங்க கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்ககிட்ட வந்து வாங்குறியா. ஸோ நீ அதை கரெக்டாக பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட யாரும் வரப்போதில்லை. உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலுமே நீ இதை கரெக்டாக பண்ணனா உன்னை வந்து கேட்பாங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியர் இல்லை. ஏன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் கூட அந்த அளவு இங்கிலீஷ் பேசாமல் இருக்க பீப்புளான பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட ஜாப் அவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா யாரும் வந்து ஒன்று எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ தானே இப்போ நான் வந்து ஜாவா டெவலப்பர் ஆகணும், இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஜாவா டெவலப்பர் ஆகணும். அவங்க மேபி ஒரு ஐடி இது இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், பேக்ரவுண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், சிஇசி படிக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ எப்படி நீ சிவில் முடிச்சுட்டு ஐடி இதுக்குள்ளே போனேன், இப்போ நான் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு எப்படி போனேன். ஸோ அந்த மாதிரி நாங்கள் இருக்கும்போது இப்போ நாங்கள் வந்து ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், கொஞ்சம் அது கிளியராக சொல்லேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டைம் தான். நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இதை கிராக் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஸோ என்ன லாங்குவேஜ் வேணா இருக்கலாம். உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பைத்தான் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், இங்கிலீஷ் மாதிரியே இருக்கும், ஸோ ஈஸியாக புரியும். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சூட் ஆகுமோ அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஜாவா சூஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பேக் அண்ட் டெவலப்பர்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து டெய்லி ஒரு 2 hours ஆச்சு டிஎஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணணும். டிஎஸ்ஏனா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணும். அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம கோட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீ கண்டிப்பாக அதில் ஒரு பேசிக் ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீ வந்து ஒரு ஒரு 4 to 5 months இனிஷியலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது வரும். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ இந்த நீ கற்றுக்கிட்ட இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லையும் லாங்குவேஜையும் யூஸ் பண்ணி நீ ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண ட்ரை பண்ணும். அதுக்கு வந்து உனக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தேவை. ஸோ நீ சூஸ் பண்ண லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இப்போ ஜாவானா ஸ்ப்ரிங் பூட் இருக்குது. ஸோ இப்போ பைத்தான்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கை சூஸ் பண்ணி ஐடியில் வந்து நீ வந்து ஒரு சின்னதாக ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன அப்ளிகேஷன் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். லாகின் லாக் அவுட் அதெல்லாம் வச்சு ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு ஒரு அப்ளிகேஷன் அதை நீ வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி முடிச்சனா நீ கிட்டத்தட்ட ஒரு உன்னால் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுற அளவுக்கு நீ வந்து ஸ்கில்ஸ்லாம் அக்வயர் பண்ணுற.
அதுக்கப்புறமா நீ வந்து ஸோ அது நீ எந்த ஃபீல்டில் போறியோ அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் வந்து அதுக்கப்புறம் கெயின் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ பேசிக்காக இதுதான், இந்த 3 ஸ்டெப் தான். லாங்குவேஜ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு, ஃப்ரேம் ஒர்க். இந்த 3ம் கற்றுக்கிட்டா நீ வந்து பேக் அண்ட் டெவலப்பராக நீ வந்து இன்டர்வியூஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஸோ ஓகே நீ சொன்னது கரெக்டு. பட் இப்போ வந்து இதை படிக்கணும்னா நான் எங்கே படிக்கிறது? இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சேனல் இருக்கா? அண்ட் தென் ஏதாவது வெப்சைட்டில் படிக்கணுமா? லைக் இதுக்கு ரிசோர்ஸ்லாம் எப்படி எடுத்துக்கலாம்? பிகாஸ் சில பேர்னால தான் கோர்ஸ்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும். சில பேர் வந்து கோர்ஸ்லாம் படிக்க முடியும், அவங்களே ஓனாக தான் படிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி ஓனாக எனக்கு பேக் அண்ட் டெவலப்பர் ஆக முடியுமா அப்படின்றதுக்கு அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சேனல்ஸ் யூடியூப்ல இருக்கா அண்ட் வெப்சைட்ஸ் இருக்கா? ஸோ அதை பற்றி நீ சொல்ல. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸ் பஞ்சமே இல்லை. இதில் வந்து நம்ம எந்த ரிசோர்ஸை பார்க்கக்கூடாதுன்னு தான் நிறைய நீ வந்து ஃபில்டர் போடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு ரிசோர்ஸ் இருக்கும். யூடியூப் சேனல்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ உங்களோட லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீ பார்த்து, ஏன்னா ஒரு யூடியூபருக்கு எனக்கு புரியும், ஒரு யூடியூபர் உனக்கு புரியாது. ஸோ உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ ஜாவாக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். ஆமாம், டாக்குமெண்டேஷன் தான் எப்பவுமே பெஸ்ட்டு. அவனே பக்காவாக சொல்லியிருப்பான் எது எது எப்படி போகணும், எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லுவான். ஓகே இதை டவுன்லோட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்லாமே அவன் ஸ்க்ராட்ச்லேருந்து போட்டிருப்பான். அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இப்போ ஜாவானா ஜாவா. ஆமாம், அவங்க வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க. லேர்ன் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டார்டிங்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து இருக்கும். ஸோ அதை படிச்சோன்னா நமக்கு நிறைய நாலேஜ் வரும். யூடியூப் சேனல் வந்து பார்க்கலாம் நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் டாக்குமெண்டேஷன் லெவல் யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ லாங்குவேஜ்க்கு அது பார்க்கலாம். டிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம்ஸ்னு பார்த்தோன்னா லீட் கோடில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறமா இன்னொரு இப்போ ரீசெண்டாக டஃப் ப்ளஸ்னு ஒன்று வந்துச்சு. ஸோ அது நல்லா இருக்குது கோர்ஸு. அது கூட நீட் கோட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயும் போட்டு பார்க்கலாம். கீக் ஃபார் கீக்ஸில் பார்க்கலாம். கீக் ஃபார் கீக்ஸில் வந்து அழகாக கரெக்டாக சொல்லியிருப்பாங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த பேட்டர்னில் போகலாம். யூடியூப் சேனல்ஸ்னு பார்த்தோன்னா நான் குணால் குஷ்வாகான்னு ஒருத்தர் இருக்கான். அவனோட டிஎஸ்ஏ பார்த்தா அது கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆர்கனைஸ்டாக இருக்குது. அப்புறம் அப்துல் பாரின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோடதும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் சோர்சஸ் இருக்குது. இதில் வந்து இதுதான் இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது ரிசோர்ஸு. நம்ம தான் தேடி நமக்கு எது வந்து சூட் ஆகும் அப்படின்னு நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதான் இப்போ நீ சொன்ன மாதிரி நான் யூடியூப் சேனல் பார்த்து படிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். மேபி ஒரு 3 months 4 monthsக்கு வந்து ஓரளவுக்கு நான் கற்றுக்கிறேன். இது மட்டும் போதுமா? லைக் நான் செல்ஃபாக லேர்ன் பண்ணி பேக் அண்ட் டெவலப்பர் ஆக முடியுமா? இல்லை நான் ஏதாவது கோர்ஸ் படித்து அவங்க எனக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்தா தான் வந்து நான் ஜாபுக்கு போக முடியுமா? ஸோ இப்போ நீ வந்து தனியாகவும் படித்த, அதுக்கப்புறம் கோர்ஸும் எடுத்த. பிகாஸ் உனக்கு வந்து 5 years வந்து நீ வந்து வேறு ஃபீல்டில் இருந்த, கம்ப்ளீட்டாக நீ சேஞ்ச் ஆகி போன. இப்போ கோர்ஸ் நம்பி படிக்கலாமா? உனக்கு ஏதாவது கோர்ஸ் தெரியுமா? நீ அதை பற்றி சொல்ல. ஸோ கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ படிச்சுட்டு வரவங்க, காலேஜ் முடிச்சுட்டு வரவங்களுக்குலாம் வந்து கோர்ஸில் எதுவும் வேணாம். நீங்களே படித்து ஒரு 6 month நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதில் இறங்கி நம்ம பண்ணோம்னா நம்ம கோர்ஸில் எதுவுமே போகலாம். இதே பண்ணுறது தான் அவனும் அதே தான் பண்ணுவான். ஆனால் என்ன, அங்கே வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து இதை சப்மிட் பண்ணணும், இதை முடிச்சாகணும் அப்படின்னு உனக்கு வந்து ஒரு டைம் லைன் கொடுப்பாங்க. நீ தனியாக படிச்சுனா உனக்கு அந்த டைம் லைன் செட் பண்ணிக்க மாட்டேன். நம்ம வந்து லெத்தாஜிக்காக இருப்போம். இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்போம். அது இல்லாமல் உங்களால் ஒரு ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும்னா கன்ஃபார்ம் வந்து நம்ம கோர்ஸ் எதுவுமே தேவையில்லை. இப்போ சொன்ன இந்த லாங்குவேஜ், ப்ராப்ளம் சால்விங்கு, ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கற்றுக்கிட்டா யார் வேணால் வந்து இன்டர்வியூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கில்லை பொறுத்து நம்ம வந்து செலக்ட் ஆகிடலாம். இதெல்லாம் இல்லை, இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வேணும், அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் வேணும், இல்லை இன்டர்வியூஸ்க்குலாம் ஒரு ஹெல்ப் வேணும்னா அவங்க வந்து கோர்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நானே ஒரு இது படித்தேன். ஸோ பேர் மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா இப்போ அந்த அளவில் அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணல சொன்ன அளவுக்கு இப்போ ரீசெண்டாக. ஸோ அதனால் வந்து நான் இப்போ சொல்லலை. பட் கோர்சஸ் நிறையவே இருக்குது. அப்ஃப்ரண்ட் பே பண்ணுற மாதிரியும் இருக்குது, கோர்ஸ் முடிச்சுட்டு பே பண்ணுற மாதிரியும் இருக்குது, இஎம்ஐயில் பே பண்ணலாம், எக்கச்சக்கமான இது இருக்குது. ஸோ அதில் எது நமக்கு நல்லதாக நம்மளோட கெரியருக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எதில் கிடைக்குதோ அது மாதிரி நம்ம சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் வேணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆக்சுவலாக கைஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் இதை கவர் பண்ண நினச்சேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ்லாம் அதில் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் ஃபர்தராக நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தனாவும் கூட அதை வந்து நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த 2025 வந்து ஒரு முக்கியமான வருஷமாக இருக்குன்னு நானும் நினைக்கிறேன், எல்லாரும் நினைப்பீங்க. பிகாஸ் இப்போ நிறைய பேர் வந்து நம்மளோட லைஃப்பை பொறுத்தளவுக்கு ஒரு ஜாப் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து நான் டெக்னிக்கலாக இருந்தால் டெக்னிக்கல் போக பாருங்கள். இல்லை நான் டெக்னிக்கலாகவே நான் இருக்கேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் எப்படி அப்ஸ்கில் பண்ணலாம்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஐம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் வெரி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். ஸோ ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி அட்ரஸ் பண்ணணும், ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை.